Hi friends, this is Tarni. So in the video நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா குரூப் 1 உடைய 2017 கொஷின் பேப்பர் சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் கொஷினாக வந்துட்டு a wall is to be constructed with the length 60 meters and breadth 3 meters and height 5 meters. How many bricks are required to construct a wall with length 30 centimeter, breadth 15 centimeter and height 20 centimeter? சரியா, ஒரு வால் இருக்குது, அந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுது, இதுதான் கொஷின் ஆக்சுவலாக. ஸோ இந்த வாலுடைய ஹைட் அண்ட் பிரெத் லென்த் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிரிக்னுடைய சைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம பிரிக் அண்ட் வால் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், கொஷின் நம்பர் 8. அண்ட் நான் வால்னு சொல்லி தனியாக எழுதிக்கிறேன், அண்ட் பிரிக்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ வாலுடைய லென்த்து 60 மீட்டர் அண்ட் பிரெத் வந்து 3 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 5 மீட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி பிரிக்கோடது வந்துட்டு லென்த்து 30 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர், ஸோ 15 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ இப்போ வந்து இது என்ன ஷேப்பில் இருக்கும், கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த வால். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் கியூபாய்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட பிரெத் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 மீட்டராக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கன்வர்ஷன் பண்ணிக்கிறேன். மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டிமீட்டர் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இன்டூ 100. ஸோ எல்லாத்துக்குமே இன்டூ 100 பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் வரும், இது வந்து 6000 சென்டிமீட்டர் அண்ட் 300 சென்டிமீட்டர் அண்ட் 500 சென்டிமீட்டர். சரியா, ஸோ இப்போ வந்துட்டு இது 300 சென்டிமீட்டராக இருக்கும். இதோட ஹைட் வந்து 500 சென்டிமீட்டராக இருக்கும் அண்ட் இதோட லென்த் வந்து 6000 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம டைரெக்டாக சம்மில் போயிடலாம். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு வந்துட்டு என்ன, ஓகே, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதோட இந்த வால்னுடைய இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த பிரிக்ஸ்னுடைய வால்யூமை வந்து டிவைட் பண்ணும். எவ்வளோ வால்யூம் வருதோ அந்த வால்யூம் வந்துட்டு வாலோட வால்யூமில் டிவைட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ எழுதிக்கலாம். ஸோ லென்த் வந்துட்டு 6000 இன்ட்டு 500 இன்ட்டு 300 and same here 30 into 20 into 15. சரியா, ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து மேலே வந்து வாலோடது, ஓகே, இங்கே வந்து பிரிக்கோடது. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணுறது தான், எதுவும் இல்லை. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம், 3 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 15க்கு 5 3, இங்கே 5 கேன்சல் பண்ணிக்கலாம், 3 and 2 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன இங்கே ஆன்சர் வரும், 100000. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான். அப்போ வந்து எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும்னாக்கா நமக்கு இதான் கவுண்ட்டு. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ கிளாஸ் 4:5. இஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 24, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 19. ஸோ ஒரு கிளாஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்
ஓகே, உங்களோட ரேஷியோ 4:5 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோன்னா எக்ஸ், ஓகேவா, இது கூட என்ன வந்துட்டு காமன் நம்பர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு வந்து பாயோட கவுண்ட் வந்து 24ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, சரியா. ஸோ அப்போ வந்துட்டு கேர்ளோடது கண்டுபிடிக்கிறது எப்படி ஈஸி தான் இல்லையா. ஸோ நம்ம வந்து 24/4 பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் 6ன்னு வரும். ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ வந்துட்டு 6. ஸோ 6 × 5 30. Okay, so number of girls in the classroom வந்துட்டு option D. Okay, so next sum பார்க்கலாம். Okay, next sum பார்த்தோம்னா a function f, okay, so -7ல இருந்து 6 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. so is defined as follows. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு அதனுடைய லிமிட்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, so question number 20. So நமக்கு வந்து f of x equals to x square plus 2x plus 1. இதனுடைய லிமிட் எதுலேருந்து எது இருக்குன்னா 7. okay, smaller than or equal to x, smaller than -5. ஓகேவா. ஸோ இதோட லிமிட் வந்துட்டு நமக்கு -7ல இருந்து -4 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த நம்பர் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்படி வெறுமனே வந்துட்டு ஸ்மாலர் தென் ஆர் இஸ் கிரேட்டர் தென் இந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு நம்ம அந்த பர்டிகுலர் நம்பரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எப்போ இங்கே வந்து கீழே ஒரு கோடு வருதோ அப்போ தான் ஈக்குவல்ஸ் டு அப்படி, அப்போ தான் நம்ம வந்து இது இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு x + 5, ஓகே, -5 smaller than or equal to x, smaller than or equal to 2, okay, and x minus 1, and இதனுடைய லிமிட் வந்துட்டு x is smaller than x, 6. ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் 4f of -3 minus 2f of 4 by f of -6 and -4 f of 1. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து இதனுடைய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4, ஓகே, f of -3, ஸோ -3 நமக்கு எதுக்குள்ளே வருது, இதுக்குள்ளே வருது, சரியா. ஸோ அப்போ வந்து -3 + 5, ஓகே, அண்ட் அகெயின் 2 f of 4, f of 4 எதுக்குள்ளே வருது, இங்கே வருது, சரியா. ஸோ அப்போது 4 - 1, okay, so divided by f of -6, -6 இதுக்குள்ள வருது. ஓகே, ஸோ 6க்கு -6க்கு வந்துட்டு நான் எக்ஸ் ஸ்கொயரில் போடும்போது, ஓகே, நான் அப்படியே போடுறேன். இங்கே வந்து 2 × -6 plus 1. நெக்ஸ்ட் வந்துட்டு -4 f of 1 எதுக்குள்ள வரும், இங்கே வரும். ஸோ 1 + 5. ஓகே, ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இங்கே வந்து 4 × 2 -2, இங்கே 3 divided by இங்கே -36. ஓகே, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 36 மட்டும் போட்டால் போதும். இங்கே வந்துட்டு -12, ஓகே, இங்கே வந்து +1, இது வந்து -4, அண்ட் இங்கே வந்து 6, 1 + 5 6, 6 × 4 24, -24. ஸோ இது ரெண்டும் மைனஸ் வேல்யூஸ். இதில் நம்ம வந்துட்டு இது கூட பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அண்ட் இதோட மல்டிப்ளிகேஷன் 8, அண்ட் இதோட மல்டிப்ளிகேஷன் -6,
divided by 1. Okay, so 2 is the answer. So நம்மளோட ஆப்ஷன் C தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ Mala and Lata each had a number of bangles. Mala said to Lata, if you give me 4 of your bangles, my number will be thrice yours. Okay, and Lata replied, if you give me 36, my number will be thrice yours. Okay, what is the total bangles together with them? Okay, so Mala first Lata கிட்ட 4 bangles உன்னோட நீ கொடுத்த அப்படின்னா என்னோட பேங்கிள் வந்து உன்னோடதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லதா வந்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்க, உன்னோட பேங்கிள்லேருந்து 36 நீ கொடுத்த அப்படின்னா உன்னோட பேங்கிளை விட என்கிட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா மொத்தமாக இவங்க 2 பேர்த்துக்கிட்டே எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, ஸோ ஃபைன். இது நம்மளோட 21st கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, Mala Lata கிட்ட if you give me 4 of your bangles. ஸோ நான் வந்துட்டு மாலா வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், லதா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் கேட்குறாங்க, உங்ககிட்ட இருக்க பேங்கிள்லேருந்து 4 எனக்கு கொடுத்த அப்படின்னா. ஓகே, ஸோ லதா கிட்ட ஒய் கிட்ட -4 ஆகும் கொடுத்த அப்படின்னா உன்னோடதுலேருந்து எந்த வந்து த்ரைஸாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இன்டூ 3. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு லதா மாலா கிட்ட இப்போ சொல்கிறாங்க, உன்கிட்ட இருந்து எனக்கு 36 கொடுத்த அப்படின்னா உன்னோடது எவ்வளவோ அதுலேருந்து த்ரைஸ் எனக்கு இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணோம்னா 3y மைனஸ் 12. ஓகே, ஸோ இது இந்த சைட் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல்ஸ் டு -16. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் போகலாம். -36. ஓகே, ஸோ சாரி 36 into 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து -3x ஈக்குவல் டு இது 36 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 8 108 மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் தான் -36. ஸோ நமக்கு வந்து 144 வரும், -144 வரும், y -3x. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னாக்கா நம்ம ஈக்குவேஷன் 2 வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓகே, எக்ஸை வந்துட்டு நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன் அண்ட் ஒய் வந்துட்டு நம்ம பேக்கில் கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை -3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -44 எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன், எக்ஸ் -3y ஈக்குவல்ஸ் டு -16. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இங்கே கீழே இருக்க டேர்ம் வந்து நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணலாமா, மேலேயும் பண்ணலாம், பட் கீழே இருக்கிறது வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூக்கு பதிலாக 3x minus 9y equals to minus 8 1 3 4 48. ஓகே, ஸோ அகெயின் இதை வந்துட்டு நான் கீழே கொண்டு வந்து எழுதிக்கிறேன்.
minus 3x plus 1 equals to minus 144. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா 2 there is 1 9 1 minus 1 அண்ட் இது வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா minus 8 ஆயிடும். 8y இது கேன்சல் பண்ணிடலாம். 192/8. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வர ஆன்சர் வந்து 24. ஸோ ஓவராலாக லதா கிட்ட 24 பேங்கிள் இருக்குது. ஓகே, பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் minus 3 y equal to 24 minus 16. 3 ஆல் மல்டிபிள் பண்ணோம்னாக்கா 2 1 7. ஸோ இந்த சைட் கொண்டு வந்தோம்னா x equal to 56 வரும். சரியா? ஸோ எக்ஸ்னுடைய பேங்கிள்ஸ் வந்து 56. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது மாலா அண்ட் லதானுடைய டோட்டல் பேங்கிள் கேட்குறாங்க. ஸோ 56 + 24 ஈக்குவல்ஸ் டு 70 பேங்கிள்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா சிம்பிளிஃபை 22 question number x plus 3 by x is cube minus 1 divided by இருக்கு. நான் அப்படியே போய் கொஷின் எழுதுறேன். plus 9 x square plus x plus 1. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x plus 3 x cube minus 1 into x square plus x plus 1, so 3x plus 9 எழுதலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் கியூப் அண்ட் 1 கியூப்னு சொல்லலாமா? ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல்ஸ் டு நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? plus b a square plus b square plus ab இல்லையா? ஸோ இது வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 பை இது வந்து நான் ஸ்கொயரில் போட்டுக்கிறேன், சாரி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் 1, ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லி போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 3x ப்ளஸ் 9. ஸோ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் இங்கே பார்த்தோம்னா இது 3 வந்துட்டு காமனாக வெளில எடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பண்ண ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 1, 3 காமனாக வெளில எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 பை 3x மைனஸ் 3. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சம் போகலாம். So next sum வந்துட்டு Sasi purchased a house for, okay, so 7500 and spent
225,000 on its interior decoration. He sold the house to make a profit of 40%. What is the selling price of the house? ஓகே, ஸோ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு இதுதான். பட் இதுலேருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டோட வரக்கூடிய செல்லிங் ப்ரைஸ் தான் சொல்லணும். ஓகே, ஸோ அப்படின்னா ஓகே, ஸோ சசி வந்துட்டு ஹவுஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு 272500. ஓகே, அண்ட் ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணது. ஓகே, இது ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணாதான் காஸ்ட் ப்ரைஸு. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 30 lakh இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து 40% வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டோடு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன்னா 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராஃபிட் நமக்கு 40% போது 140%. ஓகே, ஸோ அப்போ அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? ஸோ இதை நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதோட நம்ம இது மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட ஆன்சர் கிடைச்சது, அதாவது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ பண்ணலாமா? 1428 42. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 42 lakhs. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த மெத்தட் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா 100%க்கு இவ்வளோனாக்கா 140%க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்ட்க்கு வேணாலுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 24th. ஓகே, ஸோ 24th என்ன இருக்குது? சிம்பிளிஃபை தான். 1350 divided by 15 minus 5 divided by 0.5 minus 115 into 2.5. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய டிவிஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, bracket, okay, of and division, multiplication, addition and subtraction. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் பார்க்குறேன். சரியா? டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 15 ஒன் டைம். ஓகே, ஸோ 15 இதில் வந்து 6 7 8 9. ஓகே, ஸோ 90. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி டோட்டலாக பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட 5 டேபிளில் அப்புறம் 3 டேபிளில் பண்ணி போடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 15 25 5 2 5 10 again 15 17 7 1 2 3. ஸோ 1 தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 37.5. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? 90 minus 5 divided by 47.5 minus 37.5. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு வேல்யூ என்ன வருதுன்னா 85/10 வருது. ஸோ 8.5 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம்.
ஸோ இது கொஞ்சம் ஃபார்முலா பேஸ்டு. ஓகே, ஸோ ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் n நேச்சுரல் நம்பர். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா n plus 1/2 இல்லையா. ஸோ இதோட கவுண்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுதான் வந்துட்டு ஆவரேஜினுடைய வேல்யூ. ஓகே, ஸோ கவுண்ட் என்ன, சாரி என்டையர். ஓகே, n. ஸோ அதாவது இங்கே இது வந்து நியூமரேட்டருக்கு தான் வந்துட்டு இது டிவைட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து n plus 1 2 into n cancel ஆயிடும். ஸோ n plus 1/2. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு a gardener want to reward a girl for her good deeds by giving some apples. He gave 2 apples on the first day and 4 apples on the second day, 8 apples on the third day and 16 apples on the fourth day, and so on unto the 10th day. Okay, for 10 days. Okay, how many apples did she get from the gardener at the end of the 10th day? Okay, so இதான் கொஷின். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு ஃபார்முலாவில் வச்சு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 26. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு நம்ம இது ஜிபி. ஓகே, ஸோ சம் ஆஃப் தி n டேர்ம்ஸ். ஓகே, சம் ஆஃப் n terms. Okay, இதுக்கான formula Sn equals to a and r to the power of n minus 1 and r minus 1. Okay, so இதில் வந்து நம்ம simplify பண்ணோம் அப்படின்னாக்கா a வந்துட்டு நமக்கு என்ன initial value. Okay, 2 and r வந்துட்டு அதான் ரேஸ் ஆகுறதும் 2வால் மல்டிபிள் தான். ஸோ இது வரைக்கும்னா 10 வரைக்கும். ஓகே, 2 minus 1. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2. இங்கே வந்து நம்ம 2 to the power of 10 வந்துட்டு நம்ம மேனுவலில் தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு 4th வரைக்கும் சொல்லிட்டாங்க 16. சரியா? 4th. So 5th வந்து 32 and 6th 64 and 12th, sorry 7th 128 and 8th 256 and 9th 512 and 10th 1024. Okay, so 1024 minus 1 1. So இதிலிருந்து மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு 2 into 1 2 3. So 6402. So இதுதான் நமக்கு ஆன்சர். So option D is the answer. Okay, so next பார்த்தோம் அப்படின்னா using the clay
Muller makes a cone, a hemisphere, a cylinder have equal base, okay, and the height of the cone and a cylinder are equal, okay, they say same as the common radius, then find the ratio of their respective volumes, okay. ஸோ இது வந்து மலர் வந்துட்டு ஒரு கோன், ஒரு ஹெமிஸ்பியர் அண்ட் ஒரு சிலிண்டர் செய்கிறாங்க. அதனுடைய பேஸ் பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான் இருக்குது, சரியா? ஸோ கொஷின் நம்பர் 27. ஓகே, ஸோ ஒரு கோன், ஓகே, ஒரு சிலிண்டர், ஓகே, அண்ட் ஒரு ஹெமிஸ்பியர், ஓகே. ஹெமிஸ்பியருக்கு அப்புறம் தான் சிலிண்டர் வரும், நம்ம நேட்ரம் பண்ணிட்டு. ஸோ நான் வந்துட்டு இங்கே போடுறேன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இதோட பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்டு, இதோட ஹைட் இருக்குல்லையே, இந்த ரெண்டு ஹைட்டுமே சேம் தான், அதுவும் ரேடியஸ்னுடைய ஹைட் என்னவோ அதே தான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்துட்டு ஆர் ஈக்குவல்ஸ் டு ஹெச்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா போட்டு நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு வால்யூம் டி ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். πr²h. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்டாக சொல்லியிருக்கிறது ஹெமிஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெமிஸ்பியர் வால்யூம் ஆஃப் hemisphere. Okay, so 2/3 by r cube. Okay, next volume of cylinder. Okay, so இதுக்கு 5r²h. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இது எல்லாமே வரிசையாக நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி எழுதிக்கலாம். 1/3 πr²h equal to 2/3 πr³ equals to πr²hன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து காமனாக இருக்கிறதுலாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் இதில் வந்துட்டு ஒரு ஆர் மட்டும் இருக்கும், இது கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 3 இங்கே காமனாக இருக்குது, பட் இங்கே இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து கீழே எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி பண்ணலாம். h ஈக்குவல்ஸ் டு 2r equal to 3h. ஓகே, ஸோ ஆருடைய வேல்யூ ஹெச்னுடைய வேல்யூ சேம் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஆருடைய வேல்யூ ஹெச்சோட வேல்யூ நம்ம வந்துட்டு ஈக்குவல்ன்றனால இதை 1 இதை எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 2 3. சரியா? நான் ஈக்குவல் டுங்கிறத விட இங்கே வந்து ரேஷியோ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ *2. சாரி guys. ஓகே, அதாவது இங்கே எடுத்துடலாம் 1:2:3. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர்.